இடையூறாக இருக்கக்கூடிய பூசாரிகள் இருக்கின்ற வரை நாங்கள் இருவரும் சேர முடியாதுன்னு சின்னையா அவர்கள் சொன்னார். உடனே அவர் வந்து சொன்னாரு, உடனடியா உங்க சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நாளைக்கே ரிசைன் பண்ணுங்க. உங்களோட சேர்த்து எங்க கட்சியிலிருந்து விலக்கி வெளியேற்றின அருள் பக்கத்திலே தான் உட்கார்ந்து இருந்தார். நீங்க சொல்றத அப்படியே அவர் கேட்பார். அங்க உட்கார்ந்துட்டு இதுக்காக எழுதுறவங்க தெரிஞ்சுட்டு நம்ம ஓப்பனா சவால் விட்டு தான் சொல்ல போறோம். இந்த தருணத்தில் நான் உங்களை பார்த்து அன்போடு என்னுடைய மனதில் உள்ள ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ரொம்ப சொல்லாதீங்க, மனசுல இருக்கிறது. சரி, என்னுடைய பார்வையில் சட்ட ரீதியாகவோ அல்லது அரசியல் அல்ல. ஏனென்றால் மருத்துவர் ஐயா அவர்களை நம்மை அழகு பார்த்தவர் மருத்துவர் ஐயா. அதே போன்று மருத்துவர் ஐயா அவர்களை சிம்மாசனத்தில் அமர்த்தி அழகு பார்த்தவர்கள் நாமும் இருவருமே அதை மாறி மாறி நாம் செய்திருக்கிறோம். ஆனால் சின்னையே நாம் ஐயா அவர்கள் அருகில் இல்லாத இந்த தருணத்தில் ஐயா அவர்கள் எப்படி பயன்படுத்தப்படுகிறார் என்பதை பார்த்து நான் உள்ளபடியே வேதனைப்படுகிறேன். மருத்துவர் ஐயா அவர்களிடம் ஒரு கடிதத்தை, ஒரு ஆவணத்தை அவரிடம் கொடுத்து கையெழுத்து வாங்குவதற்கு முன்பாக அதனுடைய தேவை சட்டப்பூர்வமாக இருக்கிறதா, இதற்கு முன்பு கொடுக்கப்பட்ட கடிதங்களுக்கு முரணாக இருக்கிறதா, இன்றைக்கு இது கொடுக்க வேண்டியதனுடைய தேவை என்ன, சட்டத்தினுடைய பின்னணி என்ன, இதையெல்லாம் அலசி ஆராய்ந்து அதை நான் டைப் பண்ணி என்னுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் அதில் ஒப்புதலை பெற்று பிறகு மூத்த வழக்கறிஞரிடம் அதை காண்பித்து அப்புறம் சின்னையாட்ட அதை காமிச்சு அதற்கு பிறகுதான் ஐயா அவருடைய கைக்கு அது போகும். அதற்கு பிறகும் ஐயா சில திருத்தங்களை அப்பொழுது சொல்லுவார் அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில். அதற்கு பிறகுதான் அது ஊடகங்களுக்கோ அல்லது அதிகாரிகளுக்கோ அது செல்லும். ஆனால் நேற்றைய தினம் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு வெளியிட்டதாக ஒரு கடிதம் ஒன்று ஊடகத்தில் வந்தது. பார்த்துவிட்டு எப்படி இருந்த கட்சி, எப்படி இருந்த ஐயா இன்றைக்கு எப்படி மாறி இருக்கிறார், அவரை எப்படி பயன்படுத்துகிறார் என்று பார்த்து ஒரு வழக்கறிஞராக நான் வேதனைப்படுகிறேன். கன்செஷன் ஆஃப் பேரா 10A ஆஃப் தி எலெக்ஷன் சிம்பிள் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் 1968 அதுபடிதான் நம்ம அங்கீகாரத்தை இருந்த பிறகு இந்த மேங்கோ சிம்பிளை தொடர்ந்து வாங்குறோம். இந்த மேங்கோ சிம்பிளை வாங்குறதுக்கு தேர்தல் ஆணையம் 10A ஒரு ப்ரொவிஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா, அதை இன்னைக்கு கூட அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அங்கே உட்காந்துட்டு இதுக்காக எழுதுறவங்க தெரிஞ்சுட்டு நம்ம ஓப்பனாக சவால் விட்டு தான் சொல்ல போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ச்சியாக அனைத்து பொது தேர்தல்களிலும் அந்த அங்கீகாரத்தை இழந்த கட்சி கண்டிப்பாக போட்டியிடணும் ஒரு நிபந்தனை. இன்னொரு நிபந்தனை, அப்படி போட்டியிடக்கூடிய பொது தேர்தல்களில் குறைந்தது 1% வாக்குகளை பெறணும். இந்த இரண்டையும் வாங்கிவிட்டால் மேங்கோ சிம்பிள், அதாவது எந்த கட்சிக்கு என்ன சிம்பிள் கொடுக்குறாங்களோ அந்த சிம்பிளை எந்த காலம் வரை தொடர்ந்து பயன்படுத்தலாம். இதுல எந்த விதமான கன்செஷனும் அவர் பார்த்து நமக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இதுல கிடையாது. ஆனா இவங்க இந்த லெட்டரை கொடுக்குறாங்க. நான் கேட்டுக்கிறேன், இன்னைக்கு கட்சியினுடைய தலைவரா அவர் நான் தான் அப்படின்னு ஐயா சொல்றாரு. இதற்கு முன்பு ஊடகத்தில் செய்தி வெளிவந்ததை வச்சு சொல்றேன். இன்னைக்கு நேத்தும் இதை ஊடகத்தில் செய்தியா வெளியிட்டாங்க, இந்த மாதிரி கேட்டிருக்காரு அப்படின்னு. நம்ம கட்சிக்காரங்கிட்ட சில குழப்பங்கள் இருக்கும். ஆனா இதற்கு நான் என்ன சொல்றேன்னா, மேங்கோ சிம்பிள் நமக்கு வழங்கப்பட்டு தேர்தல் ஆணையம் நமக்கு கடிதமே கொடுத்துருச்சா இல்லையா? பீகாரை காட்டி, பாண்டிச்சேரியை காட்டி, தமிழ்நாட்டை காட்டி தேர்தல் ஆணையத்தை ஏமாத்தி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல. லெட்டர் நம்மள்கிட்ட வந்துச்சு இல்ல? 2024 வரைக்கும் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல ஐயா தானே கையெழுத்து போட்டாரு. அப்புறம் ஏன் இந்த கடிதம்? எதற்காக இந்த கடிதம்? இதுதான் என் மனதில் உறுத்தி கொண்டிருக்கிறது. இதுதான் நான் உள்ளபடியே சொல்றேன். இது ஏதோ அரசியலுக்காக நான் ஒரு வார்த்தைக்காக சொல்ல. 25 ஆண்டுகளாக ஐயா அவர்களுடைய சிந்தனையை, எண்ணத்தை நீதிமன்றத்தில் சாதாரணமா போய் நடத்துறதில்ல. அந்த வழக்கை தயாரிப்பதற்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகள், நாங்கள் மேற்கொண்ட பணிகள் நினைத்து பார்க்கின்றேன் இந்த தருணத்தில். அப்படியா இன்றைக்கு இருக்கு? இது ஐயாவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையா? தலைவர், மரியாதைக்குரிய முன்னாள் கட்சியினுடைய தலைவர், இப்பொழுது இருக்கக்கூடிய கௌரவ தலைவர், மரியாதைக்குரிய தியாகச்செம்மல் அவர்களே, நீங்கள் தயவு செய்து பதில் சொல்லுங்கள். இன்றைக்கு நான் பார்த்து கேட்கிறேன்,
இது தொடர்ந்து கொண்டே போகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அங்கீகரிக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற தலைவராக மருத்துவர் சின்னையா அவர்கள் இருக்கிறார். கடைசியாக நடந்த விக்கிரவாண்டி தேர்தலில் கூட ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல மருத்துவர் சின்னையா அவர்கள் கையெழுத்திட்டு இருக்கிறார். இன்றைக்கு சொல்ற வரக்கூடிய பொது தேர்தலிலும் மருத்துவர் சின்னையா அவர்கள் தான் கையெழுத்திடுவார். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போன்று தேர்தல் அலுவலகம் 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெரு போய் வண்டி கூட நிற்க முடியாத இடத்துல இருக்கக்கூடிய தெரு. அதன் காரணமாக அது இப்பொழுது நம்பர் 10 திலக் தெரு டி நகர் சென்னை 17ஆக அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதையும் இப்பொழுது மாற்ற முடியாது. கட்சியினுடைய அடிப்படை விதியிலேயே ஒன்று இருக்கு. தைலாபுரத்துக்கு அவங்க மாற்றணும்னு சொன்னாங்க. அப்ப சொன்னப்ப நம்ம அதை சில பத்திரிகையாளர் மூலமா சொன்ன மாதிரி கட்சியினுடைய அடிப்படை விதியிலேயே கட்சியினுடைய தலைமை அலுவலகம் கட்சியினுடைய தொண்டர்கள் எளிதில் சந்திக்கக்கூடிய வகையில் சென்னையில் அமைந்திருக்கும் என்ற தத்துவம் அன்றைக்கு நம்மளுடைய பைலாவில் இருக்கு. இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அதனாலதான் கேட்கிறேன், இப்படிப்பட்ட நிலையை அவர்கள் செய்திருக்கின்ற வேளையில் நாம் இப்பொழுது ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்கிறேன். இந்த தருணத்தில் இன்னொரு வேண்டுகோள். நேற்று ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு செய்தியை பார்த்தேன். மரியாதைக்குரிய கௌரவ தலைவர் அவர்கள், இடையூறாக இருக்கக்கூடிய பூசாரிகள் வேணும்னா நாங்கள் அவளை என்ன சொன்னார்னா, நேற்று இடையூறாக இருக்கக்கூடிய பூசாரிகள் இருக்கின்ற வரை நாங்கள் இருவரும் சேர முடியாதுன்னு சின்னையா அவர்கள் சொன்னார். உடனே அவர் சொன்னாரு, நாங்கள் இடையூறாக இருக்கிறோம்னு சொன்னா இந்த நிமிடமே கட்சியை விட்டே நாங்கள் வெளில போயிடுறோம் அப்படின்னு அவர் சொன்னார். நான் சொல்றேன், நீண்ட காலமாக கட்சியினுடைய தலைவராக இருந்தவர், இன்றைக்கும் கட்சியின் கௌரவ தலைவராக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், உங்களெல்லாம் நாங்கள் கட்சி விட்டு போங்கன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் ஒரு வேண்டுகோள், உடனடியாக உங்க சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நாளைக்கே ரிசைன் பண்ணுங்க. உங்களோட சேர்த்து எங்க கட்சியிலிருந்து விலக்கி வெளியேற்றின அருள் பக்கத்திலே தான் உட்கார்ந்து இருந்தார். நீங்க சொல்றத அப்படியே அவர் கேட்பார். அவரையும் அழைச்சிட்டு போய் 2 பேரும் நாளைக்கு ரிசைன் பண்ணுங்க. இந்த கட்சி பிரச்சனை நாளையோட முடிஞ்சிடும். செய்வீங்களா?